திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவானவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகர. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினாலே, குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆதரவினாலே கந்தர் அனுபூதி என்ற தொடர் விரிவுரையில் 26வது பாடல், மொத்தம் 51 பாடல். இன்று 26வது பாடலை சித்திக்க இருக்கின்றோம். இந்த குழுவிலே இருக்கின்ற அன்பு நிறைந்த தாய்க்குலத்திற்கும் அருள் நிறைந்த பெரியோர்களுக்கும் இனி வர இருக்கிற அன்பர்களுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்தோ மனித பிறவி கிடைச்சிருக்கு. அரிதரிது மானுடராய் பிறத்தல் அரிது, எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவி அரிது காண்கிறார். அவ்வளவு அரிதாக கிடைச்ச இந்த மனித பிறவியை நாம் வரிஞ்சு வீணா கழிச்சுடக்கூடாது. ஓடுகின்றான் கதிரவன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய். தினம் கேலண்டரா கிழிக்கிறோம், தேதியா கிழிக்கிறோம். நம்ம வாழ்நாள்ல ஒரு நாள் போச்சு. ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் இனிமேல் மரண யாத்திரை இல்லாமல் ஆண்டவனுடைய சரண யாத்திரையாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய குருவருள் ஆன்மீக மையம் எல்லா மக்களும் உய்வு பெற வேண்டும் என்று மிகச்சிறந்த நோக்கத்துக்காக ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு உதவி செய்வது நமக்கு கந்தர் அனுபூதி. ஆண்டவனு நாமளும் ஒன்னாயிடும். நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள்வாயே. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்த நஷ்டம் அவங்களுக்கு தான். அது மாதிரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்திருந்தால் நஷ்டம் நமக்கு மட்டும்தான். கடவுளுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இங்கிருந்து காவிரியில போய் குளிக்கலன்னா காவிரிக்கு என்ன நஷ்டம்? இங்கிருந்து காசிக்கு போய் கங்கையில குளிக்கலன்னா கங்கைக்கு ஒரு நஷ்டம் இல்லையே. இவ்வளவு அரிதாக கிடைத்த இந்த மனித பிறவியை நாம் வரிந்து வீணா கழிச்சுடக்கூடாது. ஒரு பொழுதும் நம்ம வீண் பொழுதா பேசக்கூடாது. சென்ற பாடலிலே சுவாமிகள் செம்பொருள் பத்தி சொன்னாங்க. அற்புதமான பாடல் போனதுல. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ தகுமோ, கையோ அயிலோ முழு கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகன் முழுதும் செய்யோ. செம்பொருள் என்று அருணகிரி பெருமான் திருக்குறள்ல சொல்வார். பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவுன்னுவார். அந்த செம்பொருள் தான் அந்த முருகனாக செய்யோன் போன முறை சொன்னார். செய்யோ என்பது ஆண்டவனை, செம்பொருள் என்பதும் ஒன்றுதான். 26வது பாடல். எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் வேணும். இப்ப வீடு கட்டுறோம்னா கடக்கால் அஸ்திவாரம் நல்லா இருக்கும். கொழு கொம்பு இல்லாம கொடிகள் எல்லாம் இருக்குதுங்களே, கொழு கொம்போட தாவி இருக்கும். அதுபோல நமக்கு ஆதாரம் யாருன்னா இறைவன் தான் நமக்கு நிரந்தரமான ஆதாரம். ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே. ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. ஆண்டவன் நினைத்தாலன்றி அவனை நாம் அடைய முடியாது. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தெரியுமா தாயாருன்னு? நாமெல்லாம் அப்படிதான் ஆண்டவனை உணரும். அப்புறமா தாயை ஆண்டவன் அவளை முதல்ல எடுத்து இப்படி காப்பாத்தி இருக்கிறார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். நம்பியாண்டார் நம்பி பாடல். அதுபோல அவன் அருளை பெற்றுதான் நம்ம இந்த நிலையில இருக்கிறோம். இன்னும் பூரணமான அருள் பெற வேண்டும். ஆதாரம் இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே. வேத ஆகம ஞான வினோத, வேதங்களிலும் ஆகமங்களினாலும் விளைகின்ற ஞானத்தோடு பொழுதுபோக்குபவரே. வினோத என்பதற்கு பொழுதுபோக்குவதுன்னு அர்த்தம். நாம இப்ப என்ன போறோம்? கேளிக்கை விடுதிகளுக்கு போறோம், சினிமா படம் பார்க்கிறோம், சீரியல் பார்க்கிறோம். அதெல்லாம் பொழுதுபோக்காக. நாம எதோட பொழுதுபோக்கணும்? ஞான நூல்களோடு நம்மை பொழுதுபோக்க வேண்டும். வேதங்களினாலும் ஆகமங்களினாலும் விளைகின்ற ஞானத்துடன் பொழுதுபோக்குபவரே. ஆண்டவன் அதுதான் விரும்புறார்.
மன அதீதா, மனதிற்கு எட்டாதவரே. நம்ம மனவாக்கு காயத்துக்கு அப்பாற்பட்டவர் இறைவன். சுரலோக சிகாமணியே, தேவலோகத்தில் முடிமணியாக விளங்குபவரே. ஆதாரம் இலேன், உமது திருவடியை அன்றி வேறு எந்தவித பற்றுக்கோடும் இல்லாதவனாகிய அடியேன் அருளை பெறவே, திருவருளை பெற உயுமாறு நீதான் ஒரு சற்றும் நினைந்திலே. தேவரீர் ஒரு சிறிதளவேனும் நினைக்கவில்லையே என்று ஏக்கப்படுகிறார். நமக்கு அந்த ஏக்கம் இருக்கணும். ஆண்டவா கண் திறந்து பார், நீ கண் திறந்து பார்த்துட்டா எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாம போயிடும். பட்டத்தார் ஒரு அற்புதமான பாடல் பாடுகிறாரு திருவையாறுல. அங்க 5, 6 சேரும். ஆண்டவா நீ கடைக்கண் என் மேல பார்த்துட்ட, நான் எனக்காக கேட்கல, 5 பேருக்கு ஓய்வு கொடுக்கும். என்னை ஒவ்வொரு முறையும் என்னை பெற்று பெற்று என் தாய்மார்கள்ல கரு சுமந்து சுமந்து தாயார் இளைப்பார, என் அருமை தாய்மார் இளைப்பார. அவங்களுக்கு எத்தனை கஷ்டம், பிரசவ வலிங்கிறது எவ்வளவு துன்பம். எத்தனை பிறவியில இருந்து நான் பிரசவ துன்பம் கொடுக்கிறேன். என் அருமை தாய்மார் இளைப்பார, என் உயிரை பற்றுவதற்காக காலன் மேலேந்து வர காலன் காலார. அவன் வந்து வந்து நம்மளை குடிச்சுன்னு போறான் இல்ல, அவனுக்கு கால ஆறணுமா. வானம் புகையார, என்ன உடம்பு சுட்டு சுட்டு புகை, வானம் புகையார. என் தலையில அயன் எழுதுறான், ஒவ்வொருத்தரும் இப்படி இப்படி இருக்கணும்னு. அயன் கையார, மண்ணும் தனல் ஆற, திருவையாரா கண் பாறையாங்கிறார். நீ என் மேல கண் பார்த்துட்டீங்கன்னா இந்த 5 பேருக்கும் வேலை இல்லைங்கிறார் பட்னத்து சுவாமி பாடுறார் திருவையாறுல. ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுடைய பொழிப்புரை, வேதங்களினாலும் ஆகமங்களினாலும் விளைகின்ற ஞானத்துடன் பொழுதுபோக்குபவரே, மனதிற்கு எட்டாதவரே, தேவலோகத்துக்கு முடிமணியாக விளங்குபவரே, உமது திருவடி அன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவனாகிய அடியேன் திருவருளை பெற்று உயுமாறு தேவரீர் சிறிதும் நினைக்கவில்லை. தேவரீர்னா ஒளிமயமானவர்னு அர்த்தம். அந்த காலத்துல கடிதம் எழுதும்போது தேவரீர் அப்பா தந்தையார் அவர்களுக்கு, தேவரீர் அண்ணா அவர்களுக்கு, தேவரீர் தாத்தா அவர்களுக்குன்னு எழுதுவாங்க. இப்பெல்லாம் அந்த பழக்கம் போயிடுச்சு. எங்க தாத்தா பெரியப்பா கடிதம் எழுது தந்தையாருக்கு எழுதுவோம், தேவரீர் தந்தையார் அவர்கள் திருவடிகளுக்குன்னு எழுதுவார். விரிவுரை. ஆதாரம்னா பற்றுக்கோடு, புகலிடம்னா ஆன்மாக்களுக்கு புகலிடம் இறைவனுடைய திருவடியன்றி பிரிதில்லை. ஒருவனுக்கு மரண பயம் வரும்போது யார் அவனுக்கு துணையை செய்வார்கள்? எத்தனை அமைச்சர்கள், எத்தனை கோடீஸ்வரர்கள் உறவாகவும் நண்பர்களாகவும் இருப்பினும் இறுதியாக அந்நாளில் உறுதி அளிப்பவர் யாவர்? உயிர் சேதாரமாகும் அன்று இறைவனுடைய பாதாரவிந்தமன்றி ஆதாரம் ஏது? முன்னே இந்த பாடல் சொல்லி இருக்கிற பட்னத்தார் பாடல். யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவாகியும் தேவரீர் அல்லால் திருவுளம் அறிய திசைமுகம் வேறு உள்ளதோ? ஆண்டவா உன்னை தவிர எனக்கு யாருப்பா இருக்கிறாங்கன்னு கேட்கிறார். ஆதாரம் இலேன் என்பது குறிப்பு வினையாளையின் பெயர். அருணகிரிநாதர் பரம ஞானி, உடற்பற்று உயிர்ப்பற்று பொருட்பற்று அனைத்தும் விட்டவர். திருவடி பற்று ஒன்றே உடையவர். ஆதலால் இவ்வுலகில் ஒன்றே புகலிடம் என்று தெளிந்து, முருகன் திருவடி ஒன்றே புகலிடம் என்று தெளிந்து தெளியாதவர்கள் தெளியுமாறு உபதேசிக்கிறார். ஆண்டவன்கிட்ட பொருளும் கேட்கக்கூடாது. ஆண்டவா உன் திருவடியை கொடு. அதுதான் நம்ம பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேர்ந்தார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். எல்லாம் அடியை பத்தியே சொல்வாங்க. ஆண்டவனுடைய திருவடி என்பது ஞானம். ஞானத்தினாலே தான் நமக்கு துன்பம் விலகும். அருளை பெற, அருள் என்பது இங்கு முருகப்பெருமானுடைய திருவடி அருளால் பெறப்படும் அனுபூதியை குறிக்கின்றது. முருகன் அகில உலகமும் உய்யும் பொருட்டு ஆறுமுக உருவாய் விளங்குபவன், கருணையே வடிவானவன், கருணை மொழி கமல முகம் உள்ளவன். சிவபெருமானுடைய பழைய வடிவு ஆறுமுக வடிவு. அது அளவற்ற அருள்மயமானது. அதான் கருணை கூர் முகங்கள் என்பார் கச்சியப்ப செய்கிறார். கூர்னா மிகுதல்னு அர்த்தம், கருணை மிகுந்தன்னு அர்த்தம். அருட்பெருமாளே, நீ ஒரு சிறிதும் அடியேன் உய்ய வேண்டும் என்று கருதவில்லையே என்று அடிகளார் வேண்டுகிறார். இறைவன் ஆன்மாவை நினைத்தாலன்றி ஆன்மா இறைவனை நினைக்க முடியாது. ஆன்மாக்களாகிய நாம் இறைவனை நினைந்து பிறகு இறைவன் நம்மை நினைக்கின்றார். அவர் நினைத்த பின் அருள் விளக்கமுற்று உயிர் இறைவனை நினைக்க தலைப்படுகிறது. உதாரணம், பிறந்த குழந்தை இவள் தாய் என்று விளங்கும்படியான அறிவு பெறுவதில்லை.
இது என் குழந்தை என்று அன்னை நினைத்து அரவணைக்கின்றாள். பிறகு சேய் சிறிது அறிவு விளக்கம் பெற்றவுடன் இவள் என் தாய் என்று நினைத்து தாயிடம் ஓடுகிறது. இதுபோல் உலகங்களுக்கு அம்மையப்பனாக இருக்கிறவர் இறைவன் உயிர்களை நினைந்து அருள் புரிகின்றான். பின்னர் உயிர்கள் இறைவனை நினைந்து சார்ந்து உயிர் பெறுகின்றன. என்னை நினைந்து அடிமை கொண்டு இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான் நம்பியாண்டார் நம்பி பாடிய பாடல். ஒரு என்ற சொல் சிறுமையை உணர்த்த வந்தது. ஒரு சிறிதும் நினைக்கவில்லையே என்கிறார். வேதாகம ஞான வினோத, இந்த கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விவரமாக சொல்லுகிறேன். வேதம் என்பது வித் என்பது ஞானம். ஆதலால் வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு நூல் என்பது பொருள். சர்வ ஜெக லட்சணம், ஜீவபந்த லட்சணம், அவற்றின் உற்பத்தி லயம், மோட்ச லட்சணம், பரலட்சணம், போக முறை, ஞான முறை முதலியவையெல்லாம் அறிவிக்கும் ஆற்றல் உடையது வேதம். அது ஆதி நூல், ஆரணம், எழுதாக்கிழவி, அத்தியாயம், அந்தனர் வாக்கு, ஓத்து, சாகை, சுருதி, நிகமம், மறை, முதல் நூல் என்று பல பெயர் கொண்டு விளங்கும் வேதம். ஆதி நூல், எல்லாவற்றுக்கும் ஆதியாய் இருக்கின்ற ஆதி நூல். அதுதான் ஆதி பகவன் என்பார் வள்ளுவர். ஆரணம் என்றால் அருண மண்டலத்தில் விளங்கும் சிவசூரிய சம்பந்த துதிகளுடன் ஆரண்ய முனிவர் செய்த துதிகளும் அடங்கியது. அதனால் அதற்கு ஆரணம் பேர். எழுதா கிளவி, எழுது அமைப்பு பொருளோடு எழுதாமல் பரம்பரையாக ஒருவருக்கு சொல்லி சொல்லி வந்தது. அதனால் அதற்கு எழுதா கிளவி என்று பெயர். அத்தியாயம், விளங்கும் பொருளை விளக்கி உரைக்கும் கூறு உடையது. அதற்காக அத்தியாயம் என்று பெயர். அந்தனர் வாக்கு, அருளுடையார் வாக்கில் இருந்து வெளிப்படுவது. ஓத்து என்பது ஓதப்படுவது. காதலாகி சிறந்து ஓதுவித்தர்னு வரும். ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளேன்னு வரும். சாகை என்பது பல பிரிவுகளை உடையது. ஸ்ருதி என்பது கேள்விக்கு உரிமைப்பட்டிருப்பது. நிகமம் என்பது நிலைபெயராய் இருப்பது. மறை என்பது எல்லா பொருளையும் தனக்குள் மறைத்து வைத்திருப்பதனால் மறை என்று பெயர். முகநூல், ஆன்மாக்களுக்கு முன்னோர் இகபர சுகங்களை கொடுத்து பின்னர் பிறப்பு இறப்பு துயரங்களை போக்க வல்ல சாத்திரத்தை எல்லாவற்றிற்கும் முதன்மையான நூல் என்று பெயர். அதனால் வேதம் மிக மிக அவசியம். சிவபெருமானுடைய திருவருளால் நாத பிரம்மமாகிய குடிலையிலிருந்து அகர உகர மகரங்கள் என்று 3ம் கூடிய பிரணவ விந்து நாதங்களோடு தோன்ற அவற்றில் கணித்த அற்புதமும் வேத மந்திர ரூபமும் பலவும் பெறுவதற்கு ஏதான 3 வேத பாதத்தால் காயத்ரி பிறந்து அது சமஷ்டி எனவும் வியஷ்டி எனவும் 2ஆயிற்று. சிவபெருமானுடைய கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்ற 4 திசைகளை நோக்கி 4 திருமுகங்கள் இருக்கும். யஜூர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்களை நல்கின. ரக்வேதம் 21 சாகைகளை உடையது. யஜூர் வேதம் 101 சாகைகளை உடையது. சாம வேதம் 1000 சாகைகளை உடையது. அதர்வனம் வேதம் 9 சாகைகளை உடையது. வேதம் கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று 2 பிரிவுகளை உடையது. அக்னியிலிருந்து இருக்கையும், வாயுவிலிருந்து யஜுரையும், சூரியத்திலிருந்து சாமத்தையும் பிரம்மதேவர் வெளிப்படுத்தினார். அகாரம் அக்னி, உகாரம் வாயு, மகாரம் சூரியன் என்பதை ஐத்திரேய பிரகமணத்தில் காண்க. ருக்கு மந்திரம், மண் என்றால் நினைப்பது, திறம் என்றால் காக்குவது. யஜூர் கட்டளை, சாமம் துதி, விதிக்கின்றது பெருமை என சில இங்கு சிந்தனைக்கு கொண்டு வந்தேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை சப்ஜெக்டான இப்படி வேதங்கள் இருக்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறார். இனி வேதங்களில் வேதாகங்கள் 6: சிக்ஷை, கற்பம், வியாக்கரணம், நிருத்தம், சாந்தோபிதம், ஜோதிடம் என்பவை. சிக்ஷை என்பது வேத மொழியை உதாத அனுதாத மாதி சுர வேறுபாட்டால் உச்சரிக்கும் ஒழுங்கை அறிவிப்பது. கற்பம் வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை அனுஷ்டிக்கும் ஒழுங்கை அறிவிப்பது. வியாக்கரணம் வேதத்தின் அக்ஷரம், சொல், பொருள் முதலிய இக்கணங்களை அறிவிப்பது. நிருத்தம் வேதத்தின் வாக்கிய பொருளை அறிவிப்பது. சாந்தோபிசித்தம் வேத மந்திரங்களில் காயத்ரி ஆதிய சந்தங்களை
பெயர்களையும் அவற்றுக்கு அக்ஷரங்களையும் இம்மட்டு என்பதை அறிவிப்பது சாந்தோபித்தம். ஜோதிடம் வேதத்தில் விதித்துள்ள கர்மங்களை புரிவதற்கு காரியங்களை அறிவிப்பது. இவையன்றி உபயாகங்கள் 4 உண்டு. அவை புராணம், நியாயம், மீமாம்சை, ஸ்மிருதி எனப்படும். உபவேதங்கள் 4: ஆயுர்வேதம், தனுர்வேதம், கந்தர்வ வேதம், அதர்வன அர்த்த வேதம். ஆயுர்வேதம் உடம்பை நோயின்றி காப்பதற்காக உணர்த்துவது. தனுர்வேதம் என்பது நாடு காத்தல் கொட்டு படைக்கலங்களை பற்றி கூறுவது தனுர்வேதம். காந்தர்வ வேதம் என்பது இசை நூல். அர்த்த வேதம் என்பது பொருளை தேடும் வழிகளை கூறுவது. ஆகமம், ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்தது என்பது பொருள். உங்களை எப்ப சொல்றாங்க எல்லா கோயிலும் ஆகமத்துக்கு கட்டுப்பட்டது, ஆகமத்துக்கு கட்டுப்பட்டது. ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்தது என்பது பொருள். எங்கிருந்து வந்தது? பரம ஆப்தருடைய திரு நாவிலிருந்து வந்தது. ஆப்தா வாக்கியம் ஆகமம். ஆப்தர் உள்ளது உரைப்போர். அந்த ஆப்தர் எல்லா உலகங்களுக்கும் தலைவரானவர் பரமசிவமே ஆவார். ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி, பதி பசு பாசங்களை விளக்குவது ஆகமம். ஆ என்றால் ஞானம், கா என்றால் மோட்சம், மா என்றால் மலநாசம் என்றும் பொருள்படும். ஆகமத்துக்கு தந்திரம், சித்தாந்தம் முதலிய பல பெயர்கள் உண்டு. ஆகமங்கள் எண்ணில்லாதவை. ஆசில் நான்மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமம்படும் எழுத்தைந்தும் கூறி பூசினான் என்பது வில்லி பாரதம். அர்ஜுனன் தவம்போது திருநீரை எப்படி பூசினார்னு சொல்றார். ஆசில் நான்மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எழுத்து 5 கூறி பூசினான். இதெல்லாம் அடியார்கள் மனசுல வச்சுக்கணும். எப்ப திருநீர் பூசினாலும் சிவாய நமன்னு சொல்லி பூசணும், நமச்சிவாயம்னு சொல்லணும். பஞ்சாட்சரம் சொல்லிதான் திருநீர் பூசணும். சிவாய நம்ம, இந்த 5 எழுத்து தான் நம்ம பல அச்சங்களை போக்கக்கூடியது. ஓதிய எழுத்து 5 உரு பிணி தாம் வர 5. 5 எழுத்த சொல்லி சிவாய நமன்னு திருநீர் வச்சா நோய் வர 5 என்று சேக்கிழார் பெருமானார் சொல்றார் பெரிய புராணத்துல. ஓதிய எழுத்து 5 உரு பிணி தாம் வர 5. 5 எழுத்து சொல்லக்கூடாத? 1000 எழுத்து அல்லவே, 500 எழுத்து அல்லவே, 100 எழுத்து அல்லவே, 50 எழுத்து அல்ல, 10, 5 எழுத்து. இதை கூட சொல்லலைன்னா நாம எப்படி? வாய்ப்பை நமக்கு நினைக்க சக்தி கொடுத்து, பேச ஆற்றலை கொடுத்து, அந்த 5 எழுத்து அவன் கொடுத்த நாக்கல்லவ, அவன் அந்த வாக்கினால அவனை 5 எழுத்து சொல்லணும். உங்களோட திருவடிகள்ல வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். அதெல்லாம் தான் சொல்ற 5 கூறி பூசினான். ஆகமங்களில் சிறந்தவை 28. அந்த 28 ஆமகங்கள் காமிகம், யோகசம், சிந்திபம், காரணம், அசிதம், தீர்த்தம், சூக்குமம், சாக்திரம், அஞ்சுமான், சுப்ரபேதம், விஷயம், நிஸ்வாசம், சுயம்புவம், அக்னேயம், வீரம், ரௌரம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகவிம்பம், புரர்கீதம், வலிதம், சித்தம், சந்தானம், சர்வோந்தம், பரமேஸ்வரம், கிரணம், வாதுளம் என்பன. அதை பொதுவா என்ன சொல்லுவாங்க, காமிகம் முதல் வாதுளம் வரை என்பார்கள். இப்பொழுது இந்த 28 ஆகமங்களில் 7-8 ஆகமங்கள் தான் இன்னும் சில ஆதீனங்கள்ல இருக்கிறது. பல ஆகமங்கள் மறைந்தே விட்டதாக சுவாமிகள் வருந்துகிறார்கள். நம்முடைய அதே மாதிரி வேதங்கள்ல கூட எத்தனையோ 1000 சாகைகள் மறைந்து போய்விட்டது. நம்முடைய துரிதம் இப்ப இருக்கிற வேதத்தையும் ஆகமத்தையும் காப்பாற்ற வேண்டாம். அதை காப்பாற்றினா அது நம்மளை காப்பாற்றும். சிவபெருமான் விஞ்ஞானகலர், பிரயாகலர், சகலர் என்ற 3 வகை ஆன்மாக்களுக்கும் உயர்வுடைய விஞ்ஞானங்களில் பிரணவர் முதலிய 13 உபதேசித்து அருளினார். பின்னர் விஞ்ஞானகளில் அஷ்ட வித்யேஸ்வரர்களில் சிறந்தவரான அனந்த தேவருக்கு உபதேசித்து அருளினார். அனந்த தேவர் 118 உருத்திரர்களில் சிறந்தவரான ஸ்ரீகண்ட பரமசிவனாருக்கு உபதேசித்து அருளினார். ஸ்ரீகண்ட சிவகணங்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் உபதேசித்து அருளினார். மிருகேந்திரம் ஆகிய நாரசிங்கம் முதலிய விஸ்வான மகம் முடிவுள்ள 207 உப ஆகமங்கள் இவைகளுடைய வழிநூல்கள். உக்கிர ஜோதி, சத்திய ஜோதி, பிகர்ப்பு முதலியோர் கூறிய போக காரிகை, மோட்ச காரிகை, பரமோட்சம், நிரச காரிகை, நாத காரிகை, தத்துவ பிரகாசம், தத்துவ சங்கீரம், தத்துவ நிர்ணயம், ரத்தினத்ரயம் என 8 அஷ்ட பிரகரணம் எனப்படும். இவைகள் எல்லாம் சார்பு நூல்கள். இத்தகைய
வேத ஆகமங்கள் பயில்வதனால் சிவஞானம் உதிக்கும். அந்த சிவஞானத்துடன் பொழுதுபோக்குபவர் முருகன். வினோதன் என்பதற்கு பொழுதுபோக்குபவன் அர்த்தம். மனோ தீதா, மனோ, இது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை சப்ஜெக்ட் தான், இதெல்லாம் காதுல போட்டு வச்சுங்க. இவ்வளவு வேதம், இவ்வளவு ஆகமம், இதெல்லாம் நம்முடைய சனாதர்மத்துல இருக்குது. சுவாமிகள் இதெல்லாம் எழுதலைன்னா பல பேருக்கு இத்தனை 28 ஆகமங்களே தெரியாது யாருக்கும். அவங்க ஒரு பாடல்ல ரொம்ப அருமையாக கஷ்டப்பட்டு தேடி இதெல்லாம் எழுதியிருக்கார்கள் சுவாமிகள். அவங்களுக்கு வாரியார் சாமியை நன்றியோட நினைக்கணும். இப்ப 25/8 தான் அவங்க பிறந்த நாள். மனோதீதன் என்ற சொல் மனோதீதன் என வந்தது. மனம் என்பது பசுஞானத்தை குறிக்கும். சிவஞான போதம் 6ஆம் சுத்திரம் 2ஆம் அதிகரணத்தில் சிவஞான சுவாமிகள் உரையை பார்க்கன்னு விட்டுட்டார், நம்ம கிட்ட பார்க்க சொல்றார். சுரலோக சிகாமணியே, தேவலோகத்திலே சூரனிடமிருந்து மீட்டு இந்திரனுக்கு அருள் புரிந்தார். சுருக்கமாக இந்த கருத்துரை, சுரலோக சிகாமணியே, அடியேன் ஆதாரம் இல்லாதவன், அருள் பெற நினைத்தருள், இதான் இந்த பாடலுடைய கருத்து என்று சொல்லி, கொஞ்சம் இது பெரிய பாடலாக இருந்தாலும் வேத ஆகமத்தெல்லாம் நாம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 27வது பாடல். மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான். நாம இன்னும் ரொம்ப சாஸ்வதமா இருக்க போறோம்னு நினைச்சுக்கிறோமா? மின்னல் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு வினாடியில கண் சிமிட்டுற நேரத்துல விண்ணல் போயிடுவேன். அந்த வாழ்க்கை தான் நம்ம நீர்க்குமிழிக்கு ஒத்த யாக்கை என்பாரு. நீர்க்குமிழி எவ்வளவு நேரம் இருக்கும்? அப்படி இருந்தும் நம்ம தீமை செய்யக்கூடாது. அதெல்லாம் இப்பெல்லாம் பாட புஸ்தகத்துல இந்த குழந்தைகளுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையை பத்தி. தப்பு செய்ய தோணாதே. மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான், என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ. நல்லா சுலபமா புரியுற பாட்டு. அப்பா, மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான், என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ. யாரு நமக்கு பெரிய சொத்து? பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே. இறைவன் தான் நமக்கு சொத்து. இந்த உலக பொருள்கள் எல்லாம் அழிந்து விடும் ஒரு வினாடியில். ஆகையினாலே இந்த சாதாரண ஒரு கணத்துல இருந்து மறைகிற எத்தனையோ பெரும் தனவந்தர்கள்லாம் மிக உயர்ந்த நிலையிலிருந்து ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லாதவர்கள் ரொம்ப பெரும் தனவந்தராக இருக்கிறதெல்லாம் ஒரு வினாடி வாழ்க்கை. பொன்னே, பொன் போன்ற அருமை வாய்ந்தவரே, மணியே, மணி போல ஒளி வீசுபவரே, பொருளே, பேரின்ப பொருளே, அருளே, பேராற்றலுள் உடையவரே, மண்ணே, நிலை பெற்ற தலைவரே, மயிலேறிய வானவனே, மயிலை வாகனமாக கொண்ட மேலானவரே, மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான், மின்னலை தோல் தோன்றி உடனே மறையும் நிலையில்லாத உலக வாழ்வை நிலைத்தது என எண்ணி விரும்பி அடியேன் என்ன என்று சொல்லுவேன். இங்கு இந்த உலகிலே விதியின் பயன் இதுவோ, என் தலையின் விதி பயன் இதுதானோ என்று ஏக்கப்படுகிறார். இது அவருக்காக பாடினதில்லை, நமக்காக பாடினது. இந்த பாடலுடைய பொழிப்புரை. பொன் போன்ற அருமை வாய்ந்தவரே, மணி போல் ஒளி வீசுபவரே, உண்மை பொருளே, பேரலுடையவரே, நிலை பெற்ற தலைவரே, மயிலை வாகனமாக உடைய மேலானவரே, மின்னலை போல தோன்றி உடனே மறையும் இந்த நிலையில்லாத உலக வாழ்வை நிலையாக எண்ணி விரும்பி இருக்கின்றேனே. இதற்கு காரணம் என்ன? முன் செய்த தீவினை காரணமாக என் விதி பயன்தானோ அறிகிலேன் என்கிறார். விதிமுறை. மின்னே நிகர் வாழ்வை, இந்த உலக வாழ்வு செல்வம் மின்னலை போல தோன்றி உடனே மறைவது போல மறைவன. நிலையில்லாத இல்வாழ்வை விரும்புவது அறியாமை. நிலையில்லாதவற்றை நிலையென என்று உணர்ந்து புல்லறிவாண்மை கடை. திருக்குறள். நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை, நில்லாது செல்வம் பார்க்கமிடமத்தும் மின்போலும் என்பது கந்தர் அலங்காரத்திலே அருணகிரி பெருமான் சொல்லுகிறார். என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ. அழியும் உலக வாழ்வை விரும்புவது என்ன செயல்? அது அனுபூதிக்கு தடையாயிற்று. அப்படி விரும்புவதற்கு காரணம் முன் செய்த வினையின் காரணமாக விதித்த விதியின் பயன்தானோ. ஊழ்வினையை வலிமையானது என்பதை கீழே வரும் 2 பாடல்களாக அறிய. கந்தபுராணத்திலே முதிர்தரு தவமுடையரோனும் முனிவராயினும் பொதுவரு திருவோடு கொலிவராயினும் அதீனராயினும் மன்னராயினும் விதியினை அவரே வெல்லும் நீர்மையானவர். நம்ம விதியை வெல்ல முடியாது என்று கந்தபுராணத்தில் வற்புறுத்தி சொல்றார்.
வாழ்வினை நுதலின் மங்களத்து நாள் தாழ்வினை அதுர சீரை சாத்தினாள் சூழ்வினை நான்முகத்து ஒருவர் சூழினும் ஊழ்வினை ஒருவரா ஒழிக்கற்பாலதோ என்பது ராமாயணம். பொன்னே மணியே, பொன் உலகப் பொருளிலே அருமையானது. ஆதலால் இறைவன் அருமையானவன் என்பதை குறிக்க பொன்னே என்றார். அரும் பொன்னே மணியே என் அன்பே என்கிறார் தாய்மானவர். மாற்றறியாத செழும் பசும் பொன்னே என்கின்றார் வள்ளல் பெருமானார். மணி இயல்பாக ஒளி வீசுவது, இறைவன் ஞான ஒளி வீசுபவன். பொன் போன்றவன் மணி போன்றவனே என்கிறார். இந்த இரண்டும் ஓமையாகு பெயர்கள். உலகப் பொருள்கள் அழியும் தன்மை என்று முன்னே கூறினார். ஆதினால் இறைவன் என்றும் அழியாத உண்மை பொருள் என்றார். அன்றியும் பேரருள் வடிவானவர். மண் என்பது நிலைபேறு, இறைவன் நிலையானவன், நிலையான இன்பத்தை அருள்பவன். மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே என்கிறார் சுந்தரர். மயிலேறிய வானவனே, சூரபத்மனை ஆணவ மலத்தின் வலிமையை அடக்கி அவனை மயிலாக கொண்டவன் முருகன். ஆதலால் என் விதியின் வலியை அடக்கி என்னை ஆண்டருள் என்பது குறிப்பு. தானவன் என்றால் மேலானவன் என்று பொருள். இந்த பாடலுடைய கருத்துரை: மயிலேறிய வானவனே, நிலையில்லாத வாழ்வை விரும்பும் அறியாமையை அகற்றி அனுபூதி ஞானத்தை தந்தருள் என்று விண்ணப்பிக்கிறார்கள். 28வது பாடல்: ஆன அமுதே அயில்வேல் அரசே, ஞானாகரனே நவிலத் தகுமோ, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஆனா அமுதே அயில்வேல் அரசே, ஞானாகரனே நவிலத் தகுமோ, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஆனா அமுதே, கெடுதல் இல்லாத அமுதம் போன்ற இனியவரே. அயில்வேல் அரசே, கூறிய வேலையேந்திய அரசே. ஞானாகரனே, ஞானத்துக்கு இருப்பிடமானவரே. யானாகி என்னை விழுங்கி, யான் என்றும் ஆணவ முனைப்பில் அழுந்தி இருக்கும் உயிராகிய என்னை எனது சிவபோதத்தை போக்கி சிவபோதத்துள் அடக்கி கொண்டு வெறும் தானாய், வேறு ஒன்றும் இல்லாத எல்லாம் தானாய் நிலையில் நின்றது, நிலை நிற்பதாக, தற்பரமே மேலான நிலையை அனுபவித்து அனுபவத்தில் காண்பதே என்று பிறர்க்கு இத்தன்மதை என்று உணர்த்த முடியாது. நவிலத்தகுமோ, சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது. பொழிப்புரை: கெடுதல் இல்லாத அமுதம் போன்ற இனியவரே, கூறிய வேலேந்திய அரசே, ஞானத்துக்கு இருப்பிடம் ஆனவரே. யான் என்னும் ஆணவ முனைப்பில் அழுந்திருக்கும் உயிராகிய என்னை சிவபோதத்தை போக்கி சிவபோதத்தில் அடக்கி கொண்டு வேறு ஒன்றும் இன்றி எல்லாம் தானேயாய் நிலை நின்றது அந்த அனுபவத்தை இத்தன்மை என்று வாய்விட்டு சொல்ல முடியாது. ஆனா அமுதே, ஆனான கெடுதல் இல்லாத. அமுதம் என்றால் மரணத்தை தவிர்ப்பது. அமுதத்தை அமரர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்து பெற்றார்கள். அமுதம் அசுரர்களுக்கு கிடைக்காமல் அமர்களுக்கு மட்டும் கிடைத்தது. இறைவன் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் அருள் புரிகின்றவர். அதனால் கெடுதல் இல்லாத அமுதம் என்றார். ஆனா என்றால் கெடுதல் இல்லாத. இந்த பொருளில் ஆன ஞான புத்தியை கொடுத்தும் என்று திருப்புகளில் வருமாறு காண்க. ஆனா அமுதம் இது சத்து. கூறிய வேலரசன் இது சித்து. ஞானாகரன் ஞானம் இன்பத்தை தருவது, அஞ்ஞான துன்பத்தை தருவது, இது ஆனந்தம். அமுதே, வேலரசே, ஞானாகரனே, 3 சொற்களால் முருகனை சத்து சித்து ஆனந்தம் என்று தன்மைகளை குறிப்பிட்டார். சச்சிதானந்த பொருளாக விளங்குகின்றான் முருகன். யானாகிய என்னை விழுங்கி, யான் என்பது ஆணவ மலத்தின் தன்மை. நான் இல்லைன்னா இந்த கட்சி வளருமா, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த வியாபாரம் நடக்குமா, என் செயல் என்பது என் செயல். என்னை விழுங்கி என்பது ஜீவபோதத்தை விழுங்கி சிவபோதத்துள் அடங்கும் நிலைமையை தெரிவிக்கின்றது. வெறும் தானாய் நிலை நின்ற தற்பரமே. யான் போன இடத்தில் எல்லாம் தானாய் காட்சியளிக்கும், அது தற்பரமே. அது என்று சொல்லும் தத்துவமசி என்ற சாம வேதத்தில் வரும் தத் என்ற பதமாகும். தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகிறாய், அது நீ ஆகின்றாய். இது ஐயப்பன் கோயிலெல்லாம் இது எழுதியிருப்பாங்க, தத்துவமசின்னு. இது ஆச்சாரியன் சீடனுக்கு உபதேசிப்பதாகின்ற என்பதனால் ஜீவன் வேறு சிவன் வேறு, அனுபவத்தில் ஒன்றுபடுகிறது. இது சிவாத்வைதம் என்பார்கள்.
நவிலத் தகுமோ? இவ்வாறு ஜீவன் சிவத்துடன் அத்வீதமாகி நின்ற விளையும் பேரின்பத்தை பேச முடியாது. ஊமன் கண்ட அதிசய கனவை போல் யாருக்கும் சொல்லுவான். தாய்மான சுவாமி சொல்றாரு, ஒருத்தர் ஊமை, அவன் நல்ல கனவு கண்டான். நல்ல கனவு கண்டா யாருக்காவது சொல்லலான் இருக்கும். ஆனா ஊமையால சொல்ல முடியாது. அவன் அடுத்தவங்களை பார்த்து என்னவோ சொல்லணும்னு நினைப்பான், ஆசையா இருக்கும். அவன் பார்த்த கனவை நமக்கு சொல்ல முடியலையேன்னு தவிப்பானா. ஊமன் கண்ட அதிசய கனவு கண்டால் எப்படி கூறுவான்? அதுபோல இந்த அனுபவத்தை வாய்விட்டு கூற முடியாதுன்னார் வாரியார் சாமி சொல்லுவார். இன்னும் அழகா, அப்பா காலையில ஆபீஸ் போகுது, குழந்தை 3 வயசு பெண் குழந்தை இருந்தது. ஆபீஸ் போகும்போது சும்மா மனைவியின் கன்னத்தை இப்படி கிள்ளிட்டு போனார். அவர் போனதுக்கு அப்புறம் இந்த சின்ன குழந்தை கேக்குது, அம்மா ஏன் அப்பா உன் கன்னத்தை கிள்ளாரு, ஏன் உன் கன்னத்தை தட்டிட்டு போனாரு? அந்த அம்மா என்ன சொல்லுவா? இந்த பொண்ணு வயசு வந்து அவங்க வீட்டுக்கார கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கார தள்ளும்போது தெரியும். தாய் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லு என்றால் எவ்வாறு சொல்ல முடியும்? அதுபோல ஜீவனும் சிவனும் அனுபவிக்கின்றத வாய்விட்டு சொல்ல முடியுமா? அதுதான் வாய்விட்டு பேசொன்னாததுன்னுவார், வாசித்து காணொன்னாதது என்பார், பூசித்து கூடொன்னாதது என்பார் திருப்புகழ்ல. கருத்துரை. வேல் முருகா, என்னை இழந்து அது அதுவாய் நின்ற சுகானந்தத்தை எவ்வாறு கூறுவேன்? அது சொல்லுக்கு அடங்காதது. அந்த நிலையை நாம் எல்லோரும் பெறுவதற்கு உதவி செய்வதுதான் குருவருள் ஆன்மீக மையம். ஆண்ட ஒன்றை 2 கலந்துடணும். எப்படி கூவம் போய் ஆத்துல பீச்சில் கலந்துடுதோ, கடலாயிடுதோ, அதுபோல நாம எல்லாரும் கூவம் போல இருக்கிறோம். கடல்ல அருட்கடல்ல சேர்ந்துட்டா நாம் கடவுளாக மாறிடலாம். அதுக்கு ஒன்னும் சுலபம். அவன் நாமத்தை சொல்லி கொண்டிருந்தாலே நாம் அவனாகி விடலாம். சிவ சிவ என்றிட சிவகதி தானே திருமூலர் திருமந்திரம். ஆகையினாலே தெய்வ நாமத்தை உச்சரித்து அது சொல்வதனாலே நம்முடைய சஞ்சித வினைகள் எல்லாம் வருபட்ட நெல்லாகி மீண்டும் பிறவி வராமல் இருக்கும். அதனால்தான் பகவான் நாம முடிச்சவர்னு நம்ம சொல்லிக்கினே இருக்கணும். அடுத்தது 29வது பாடல். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ. பாடல் நல்லா புரியும். எனக்கு வீடு இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, தோட்டம் இல்லை, எனக்கு கார் இல்லை, எதோ நினைக்கிறேன். அது ஒரு மாயை. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமையை பொறுத்திலையோ மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனி. இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனி. மல்லே புரி, மற்போர் புரிவதற்கு ஏற்றதான, வாகுன 12 திருத்தோள்களை உடையவன், என் சொல்லே புனையும் அடியேனுடைய பாமாலையை தரித்து கொள்ளும் சுடர் வேலவனே, ஒளி வீசும் வேலாயுத கடவுளே. இல்லே எனும் மாயையில், இல்வாழ்க்கையே என்னும் மாய வாழ்விலே நீ இட்டனை அடியேனை அகப்பட்டு செய்து விட்டீரே. பொல்லேன் தீயேனாகிய என்னுடைய அறியாமையை பொறுத்திலேயே, அறிவீனத்தினால் செய்த பிழைகளை பொறுத்திலேயே என்கிறார். இந்த பாடலுடைய பொழிப்புரை. மற்போர் புரிதற்கு ஏற்ற 12 திருத்தோள்களிலும் அடியேனுடைய பாமலையை அணிந்து கொண்டு ஒளி வீசும் வேலாயுத கடவுளே, இல்வாழ்க்கை என்ற மாய வாழ்வில் அடியேனை நீர் சிக்க வைத்தீர். தீயனுடைய அறிவின்மையால குற்றங்களை பொறுத்து கொண்டீரில்லையே, ஆதலால் பொறுத்து அருள் புரிவேரே என்பது இந்த பாடலுடைய கருத்து. இல்லேயெனும் மாயையில் இட்டனை நீ. கேவல நிலையில் ஆணவ இருட்டலில் அழுந்து கிடந்த ஆன்மாக்களுக்கு அருள் பெரியும் பொருட்டு மாயையின் கரியங்களாகிய தனுகரண புவனங்களோடு கூடிய உயிர்கள் வாழும் சகல நிலையாகிய உலக வாழ்க்கையில் இறைவன் இட்டான். இது உயிர்களின் மலத்தை தேய்த்து சுத்த அருளாகிய சுத்த நிலையில் சேர்ந்து தனது திருவடி அமுது செய்கின்றான். இதற்கு பாடல் சொல்லுகிறார், பெரிய பாடல். திருமந்திரத்திலும் இதை பத்தி சொல்லி இருக்குது. தாய்மானவரும் இதையே சொல்லுகிறார். இறைவன் இல்லே இல்லை என்னும் மாயையில் இட்டது அநீதி என்று, அது நீதியாகும் என்கிறார். எனவே எம்பெருமான் ஆன்மாக்களுக்கு சகல நிலையாகிய உலக வாழ்வில் இட்டது இச்சை அறிவு செயல்கள் விளங்கும் பொருட்டே என உணர்க. ஆணவ மலம் நீங்க மாயை கண்மம் என்று இருமலங்களையும் அசந்துகமாக இடையிலே கூடியது
ஆகுந்த மலம் என்று ஆணவ மலம், அது என்றைக்கும் உயிரிலே உள்ளது. அதை போக்குவதற்கு 2 மலம் கொடுத்தாராம், மாயை கண்மம். துணியில் உள்ள அழுக்கு நீங்க உவர் மண்ணும் சாணமும் சேர்ப்பது போல என அறிக. உவர் மண்ணும் சாணமும் துணியின் அழுக்கை நீக்குவது போல மாயையும் கண்மமும் என்ற 2 மலங்களும் மூல மலமாகிய ஆணவ மலத்தை வலிமை குன்றச் செய்யும். பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே. பொல்லேன் பொல்லாங்கு என்பது பண்பு பெயரடியாக பிறம்பது. பெருமானே, என்னை இம்மாய வாழ்வில் இட்டது நீதானே, ஆதலால் என் அறியாமையில் நிகழ்கும் பிழைகளை பொறுத்து ஆள்வது நின் கடனே என்று முறையிடுகின்றார். மல்லேபுரு பன்னீரு வாகு. வாகுனா தோல், வீரபாகு தேவர்னு சொல்வாங்க. முருகவேள் 12 திருத்தோள்களில் கிரியாசக்தியை குறிக்கின்றன. எம்பெருமானுடைய தோள்களை புகழ்வதால் தீவினை தீரும். முன்பு செய்த பழிக்கு துணை 12 தோளும் என்பார் கந்தர் அலங்காரத்தில். கச்சப்ப சிவாச்சாரியர்கள் 6 தடந்தோள் வாழ்க என்றார். மற்பொரு திரள்புய மத யானை கைத்தலனுரை திருப்பூர்ல வரும். எனவே என் சொல்லே புனையும் சுடர் வேலவே. முருகன் தன்னுடைய 12 தோள்களையும் அருணகிரிநாடைய திருப்புகழாகிய பாமாலையை அணிந்து அருள் புரிகின்றார். வேலவனே, இவ்வுலக வாழ்வாகிய சகல நிலையில் இட்ட நீ என் பிழைகளை பொறுத்தருள்வாயா என்கிறார். 30வது பாடல். செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. இந்த பாடலுடைய பதவுரை: செவ்வான் உருவில் திகழ், செவ்வையான உருவத்தையுடன் விளங்கும் வேலவன் வேர் பெருமாளே, அன்று அந்நாளில் ஒவ்வாதென இந்த உபதேசத்துக்கு நிகரானது வேறொன்றும் இல்லை என்றும் சொல்லும்படியாக உணர்வித்ததுதான் உபதேசத்தால் உணர்த்திய சுவானுபூதியை அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்லால் அங்கனம் உபதேச முறையில் தமக்கு உள்ளுணர்வால் உணர்த்துவதல்லாமல் ஒருவருக்கு எவ்வாறு இசைப்பது, அதனை மற்றொருவருக்கு வார்த்தைகளாலே எப்படி சொல்ல முடியாது. இப்போ எவ்வளவுதான் நம்ம பாதாம் கீர் குடிச்சா அதோட டேஸ்ட் அவன் குடிச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், எப்படியும் விவரிக்க முடியும். சாதாரண நாவினால வருகிற இன்பத்தையே சொல்ல முடியாதுன்னா பேரின்பத்தை எப்படி வாய்விட்டு சொல்ல முடியும்? விரிவுரை: செவ்வான் உரியில் திகழ் வேலவன். மேற்கடலில் நின்றால் கதிரவன் கடலில் முழுகின்ற போது வானம் ஒரு செக்கச்செவேல் என்று இருக்கும், கண்கொள்ளாத காட்சியாக விளங்கும். அங்கே பிறைமதி போல் தோன்றும். முருகன் திருவுருவம் செவ்வானம் போல் திகழ்கிறதா, அந்த பிறைமதி போல வேல் காட்சியை தருகிறதா? இறைவனுக்கு ஓமை கூற முடியாது. அவன் ஓமனியிலி, அவனுக்கு ஒப்பான பொருள் ஏது? அப்பரம்பொருளை நேரில் தரிசித்த அடிகளார் தரிசிக்காத நமக்கு அறிவிக்க எண்ணுகிறார். தெரிந்ததை கொண்டு தெரிவிக்கின்றார். நாம் கண்ணால் பார்க்கின்ற செவ்வானத்தை காட்டுகின்றார். சிவபெருமான் பகல் போல திருநீறு பூசிய திருமையுடன் வெள்ளவெளேல் என்று திகழ்கின்றார். உமாதேவியார் பசுமையாகிய மரகத நிறத்துடன் இருக்கின்றார். இருவருக்கும் இடையே சிவந்த மலை போல வேலவன் விளக்குகின்றார். முருகவேள் செம்மை நிறம் உடையவர், வெறும் செந்நிறம் அல்ல. இந்த வெளிப்பொருள் உட்பொருள் ஒன்றும் உண்டு. செவ்வான் என்பது புறக்கண்ணால் பார்க்கின்ற இந்த பூதவான் என்று, அகக்கண்ணால் பார்க்கின்ற ஞானவானமாகியும். ஞானவானம் என்பது 36 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு இரவு பகலின்றி பேரொளியாய் விளங்கும் தூவொளி. இதை பரவெளி, வெட்டவெளி, ஞானாகசம், சிற்பர வியோகம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம் முதலிய சொற்களால் தமிழ் மறைகள் கூறுகின்றன. அரிய பெரிய தவம் புரிந்த அருணகிரிநாதருக்கு முருகன் அருட்குருவாகி தோன்றி பொழுது செக்க செவேல் என்று ஒளியராகி திருமேனியுடன் காட்சி தந்த பரஞானத்தை வழங்கி உபதேசத்தால் உணர்த்தி அவருடைய அத்விதமாக கலந்த சுவானுபூதியை வழங்கி அருளினார். ஞானமே வடிவாகிய முருகன் ஆதலால் அப்பெருமான் திருக்கலத்திலே உள்ள வேலை குறிக்கின்றது திகழ் வேலவன் என்று.
மணிவாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையில் இறைவன் குருவடிவாக எழுந்தருளிய போது அவர் கண்ட காட்சியை அப்படியே கூறுகின்றார். மின்னிய தூவொளி மேதக்க செவ்வொளி திருமந்திரம். உன்னை தந்தது செந்தாமரையோ அடைய மேனி தடிச்சுடரோ திருச்சதகம். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருவெம்பாவை. எல்லாமே செக்கச்செவேல் என்ற சிவந்த ஒளியை பார்க்கிறார்கள். அன்று தனக்கு முருகப்பெருமான் மட்டும் தெரிந்த நாள் அது. முருகன் அருணகிரியாருக்கு உபதேசித்தால் உணர்த்தி அருளினார். அது உரையற்ற வான்பொருள், வாக்குக்கும் மனமுக்கும் இறந்த இடத்தில் நிகழ்வது, நூலறிவு அற்ற அமைதியாக காண்பது, உரையவிழ உணரவிழ உளமவிழ உயிரவிழ உளபடியை உணரும் அனுபூதி ஆனதுவும். முருகன் குருவாய் வந்து உணர்த்தருளினார். அந்த பாவத்தை கந்தர் அலங்காரம் 61வது பாடலும் கூறுகிறது. இனிய மாம்பழத்தை ஒருவன் உண்டான். உண்ணாதவன் பழம் எப்படி இருக்கிறது என்று கேட்டான். இனிப்பாக இருக்கிறது என்றான். இனிப்பு எப்படி உள்ளது என்றான். அதை எப்படி சொல்ல முடியும்? உண்டால் தானே தெரியும். கேவலம் நாவினால் வரும் சுவை உணர்வையே வரையறுத்து கூற முடியாதே. பொறி புலன்களால் யாவும் கடந்த அனுபவத்தில் விளைகின்ற அனுபூதியை எப்படி உரைக்க முடியும்? அவ்வாறு அறிவார் அறிகின்றதால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதோ. அனுபவத்தினால் விளைந்த இந்த ஞான இன்பத்தை கூற வார்த்தைகள் கிடையாது. அவரவர்கள் தம் தம் அனுபவத்தால் அதனை உணர்தல் வேண்டும். நெருப்பில் கை வைத்தவன் அதன் வெப்பத்தை உணர்வான். நீரில் கை வைத்தவன் எப்படி உணர முடியும்? அந்த அனுபவம் காண்பான். காட்சி காட்சி பொருள் என்ற ஞாத்திரு ஞானேயம் ஆகிய முப்பாலும் கடந்து இடத்தில் விளங்குது. சொல் இறந்த பூரணம். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்களால் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகட்கு தாய் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென சொல்லுமாறு எங்கனே என்பது திருமந்திரம். முருகவேள் உணர்த்திய ஞான அனுபூதி நிலையை அவரவராக அனுபவித்து உணரலாமே என்று அதை உரையால் உரைக்க முடியாது. இன்று சொன்ன பாடல்கள் எடுத்தும் அவர் இறைவனோடு பெற்ற அனுபவத்தை நமக்கு ஒவ்வொரு பாடலிலும் சொல்லுகிறார். இந்த 5 பாடலுமே ஆத்ம அனுபவம், அவரவர் உணர வேண்டியது என்று அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக சுவாமிகள் விண்ணப்பமாக நாம் சொல்லுகிறார். இந்த பாடலை சொல்ல சொல்ல நமக்கு ஆத்ம ஞானம் விளங்கும். ஆண்டவனோடு இரண்டர கலத்து விடலாம். இருவினையும் மும்மலமுமர இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம். நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள்வாயே. அந்த பெருநிலையை உணர்த்தக்கூடிய மிக சிறந்த ஞான பாடல். 26வது பாடல். ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலே வேத ஆகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணி. வேதம் பொதுவாக இருக்கும். ஆகமம் விளக்கமா சொல்லும். வேத ஆகம புராண இதிகாசம் என்று 4 வரிசைகள். வேதம் அது அந்தர்களோடு நின்றுச்சு. ஆண்டவனே சொன்னது வேதம். அது பொது. ஆகமம் என்பது சிறப்பு பொருள். அதுக்கு வாரியார் சாமி உதாரணம் சொல்லுகிறார். கிருபானந்த வாரியார் சென்னையில் இருக்கின்றார் அப்படின்னு வேதம் சொல்லும். ஆகமம் என்ன சொல்லும்னா, அவர் ஆஸ்திக சமாதியத்திலே ஆழ்வார்பேட்டையிலே கிழக்கு நோக்கி வைத்து கொண்டு சிவப்பு சால்வை சாத்தி கொண்டு வெள்ளை வேட்டி கட்டி கொண்டு ருத்ராட்சம் அணிந்து கொண்டு கந்தபுராணத்திலே குமார சிவ உபதேசம் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த விளக்கமாக சொல்லுவது. வேதம் வாரியார் சென்னையில இருக்கிறார்னு சொல்லும். ஆகமம் என்ன பண்ணும், அவர் என்ன பண்ணிருக்கிறார், எப்படி உடுத்தி கொண்டிருக்கிறார், எந்த திசையில் நோக்கி இருக்கிறார், என்ன ஆடை அணிந்திருக்கிறார், என்ன உபதேசம் பண்ணுகிறார் என்பதை எல்லாம் சொல்லுவது ஆகமம். வேதம் என்பது பொதுவாக இருக்கும். ஆகமம் என்பது சிறப்பாக சொல்லுவது. சரி, இந்த ஆகமம் வேதம்ல நமக்கு தெரியாது. புராணங்கள் 18 புராணங்கள். வேதம் ஆகமம் புராணங்கள் 18 புராணத்திலே 10 புராணம் சிவபுராணம், 4 விஷ்ணு புராணம், 2 பிரம்ம புராணம், 1 அக்னி புராணம், 1 சூரிய புராணம். அந்த 18 புராணத்துல மொத்தமே 4 லட்சம் கிரந்த. அதுல கந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தமா. அப்படின்னா கந்த புராணம் எவ்வளவு பெரியது. அந்த 18 புராணங்கள் புராணங்கள் வேணுமான்னு ஒருத்தர் கேட்பார். புராதானம் என்ற சொல் புராணம் வந்தது. சிவபெருமானுடைய பழமையை சொல்வது சிவபுராணம், ஹரிச்சந்திர புராணம்.
அந்த வேதத்திலே சொல்லிய நுண்ணிய பொருளை விளக்கி காட்டுவது புராணம். இப்பொழுது இந்த லென்ஸ் வச்சிருப்பாங்க, இந்த கடியாரம் பழுது பார்க்கறவங்க எல்லாம் லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க, வைரம் பாத பரிசோதிக்கிறவங்க கூட லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அந்த வேதத்துல இருக்க நுண்ணிய பொருளை லென்ஸ் மாதிரி வெளிக்காட்டுவது புராணங்கள். உதாரணத்துக்கு சத்தியம் வத வேதம் சொல்லுது, சத்தியத்தை பேசுது. அந்த ஒன்றையே விளக்கி சொல்வது ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணம் சத்தியத்தை பேசணுங்கிறதுக்காக புராண வேதம் ஒரு வரியில சொல்லுது, சத்தியம் வத சத்தியத்தை பேசுன்னு. அதை புராணம் விரித்து கதையா சொல்லு. ஹரிச்சந்திர புராணம் பார்த்துதானே காந்தி சத்திய சோதனை பண்ணி உண்மையை பேசணும்னு இருந்தார். அதுபோல தர்மம் சரா வேதம் சொல்லும். வேதம் ஒரே வார்த்தையில தர்மம் சரா, அதை விரித்து சொல்லுவது மகாபாரதம். அதுதான் புராணங்களாக இருக்கிறது. அப்புறமா அதுவும் மக்கள்கிட்ட போய் சேரல. அப்புறமா இதிகாசம், வேதம், ஆகமம், புராணம். இதிகாசம் என்பது 3. சிவரகசியம், அது இன்னும் பிரிண்ட்டுக்கே வரல, ரகசியமாவே இருக்குது. அப்புறமா ராமாயணமும் பாரதமும் பிரசித்தியான இதிகாசங்கள். இரண்டும் 2 கண்கள் போன்றது. ராமாயணமும் பாரதமும் மக்களை மக்களாக வாழச் செய்யக்கூடியது. வேதம், ஆகம, புராணங்கள் எல்லாம் இதிகாசத்துல இருக்கும். அதெல்லாம் நமக்கு புரியாதுன்னு பெரியவங்க இதிகாசம் வச்சு அப்ப எல்லாம் 6 மாதம் கோயில்ல ராமாயணம் நடக்கும், 6 மாசம் பாரதம் நடக்கும். மக்கள் மக்களாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது ராமாயணமும் பாரதமும் சொல்பவர்களும் இல்லை, கேட்பவர்களும் இல்லை. மகா பெரியவர் ரொம்ப வருத்தப்படுறார். இதிகாசங்கள் ராமாயணம் பாரதம்லாம் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உரைநடையிலையும் எழுதியிருக்கிறார்கள் பெரியவர்கள். தினம் தினம் ராமாயணமும் பாரதம் படிச்சா ராமாயணத்துக்கு அன்பு நூல்னு பேர், மகாபாரதத்துக்கு அறநூல்னு பேர். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பார் வள்ளுவர். இப்ப நான் என்ன சொன்னேன், அன்பு பெருகணும்னா ராமாயணம் படிக்கணும், அறம் தெரிஞ்சுக்கணும்னா பாரதம் படிக்கணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது. இந்த உலகத்துக்கு வந்த பயன் எதிரான இந்த ராமாயணம் பாரதம் எல்லாம் படிச்சு அறநெறியில வாழணும். அதான் இல்லறம் துறவரம் என்றார்கள். இல்லறத்தாரும் அறம் செய்யணும், துறவரத்தாரும் அறம் செய்யணும். அதுதான் அறஞ்செய்ய விரும்புன்னு ஔவையார் சுருக்கமா சொன்னாங்க. அறஞ்செய்ய விரும்பு. அது பாருங்க, அறம் செய்யன்னு சொல்லல, விரும்புன்னு போட்டாங்க. ஏன்னா செய்வது கையே, விரும்புவது மனசு. நம்ம எதையும் மனசோடு செய்யணும். ஏனோ தானோ வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா வாங்க 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 வாங்க, அது சொல்றதுலயே எவ்வளவு இருக்கும். நீங்க எல்லாம் வரத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும், எப்படியோ வந்துட்டீங்களே வாங்க. நல்ல இப்ப யார் அந்த மாதிரி அழைக்கிறாங்க? விருந்தோம்பலே அது ஒரு அறம். விருந்து ஓம்புதல்ங்கிறது ஒரு அறம். திருமணம் செய்து கொண்டு வாழ்வதெல்லாம் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை உபசரிக்கணும், அது ஒரு வேள்வி மாதிரி. இப்ப அதெல்லாம் இப்ப கேளிக்கையா போச்சு. நண்பர்களோட ஹோட்டல்ல போய் கேளிக்கை ஆக்கிட்டாங்க. விருந்து ஓம்பல்னு வச்சாங்களே, இந்த எரி ஓம்பல் மாதிரி விருந்து ஓம்பல். வாங்க இருங்க சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டாங்க, சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. யாராவது சாப்பிட்றீங்களா கேட்டா, யாரு மானம் கேட்டாங்க சாப்பிட்றான்னு சொல்லுவான். வந்தவங்கள சாப்பிடுங்கன்னு சொல்லணுமா, சாப்பிட்றேன்னு கேட்டாங்களே எங்க பாட்டி திட்டுவாங்க, இது சாப்பாடு போடுப்பா இது என்ன கேட்கறீங்க. ஆகையினாலே அந்த விருந்து ஓம்பல், அதுக்குதான் இந்த இருந்தோம்பி இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. திருக்குறள்ல சொல்லாததே இல்லை. இப்ப நம்ம திருக்குறள் படிக்கிறதையே விட்டுட்டோம். திருக்குறளை ஒருத்தர் படிச்சுட்டான்னா வேற நூல் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திருக்குறளை எல்லா அறங்களும் இருக்கின்றன. வாரியார் சுவாமி லண்டனுக்கு போயிருந்தார், மிகப்பெரிய லைப்ரரி. அங்க நம்பர் 1ன்னு பைபிள் போட்டிருக்கான், 2ன்னு திருக்குறள் வச்சிருக்கிறானா. திருக்குறள்ல பல மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வாரியார் சாமி சிங்கப்பூர்ல பேசி கொண்டிருவா. அங்க சிங்கப்பூர் வானொலியில இருந்து ஒருத்தர் டேப் ரெக்கார்டு எடுத்து வந்து சாமி கிட்ட வினா விடை மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. நிறைய கேட்குறாங்க, நீங்க எங்க பிறந்தீங்க, என்ன வயசு எல்லாம் கேட்டாங்க. அப்புறமா அந்த கேள்வி கேட்கின்ற அந்த அம்மா சின்ன பொண்ணு, அந்த அம்மா கேட்டாங்க, சாமி நீங்க மேடையில அமர்ந்த உடனே இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் என்ன பேசணும்னு கேக்குறீங்க, எப்படி சாமி அந்த மாதிரி பேச முடியுதுன்னு கேட்டாங்க. சாமி சிரிச்சுக்கினே சொன்னாராம், அம்மா தமிழ்நாட்டுல திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குமா, அந்த 1330 குறளும் படிச்சுட்ட, 133 அதிகாரம் படிச்சுட்ட, நடு இரவுல எழுப்பி இதை பேசுன்னா பேசலாம். திருக்குறள் என்ற ஒரு நூலை ஐயம் திருவுற படிச்சுட்டா நடு இரவில எழுப்பி இந்த சப்ஜெக்ட பேசுனா பேசலாம். அத்தனையும் திருக்குறள்ல இருக்கான். திருக்குறள் சொல்லாததே இல்லை.
சாமி சொல்றாரு, நான் 18 ராமாயணம் படிச்சிருக்கிறேன். 18 ராமாயணம் நமக்கு இருக்கிறதே தெரியாது. நான் 18 ராமாயணம் படிச்சிருக்கிறேன், 50 காப்பியங்கள் படிச்சிருக்கிறேன். தொல்காப்பியத்திலிருந்து பாரதியார் படிச்ச நூல்கள் எல்லாம் எங்க அப்பா எனக்கு இளமையிலேயே சொல்லி கொடுத்துட்டாரு. எனக்கு 12 வயசாக இருக்கும் பொழுது 10,000 பாடல் மனப்பாடங்கிறார். 12 வயசுல 10,000 பாடல் மனப்பாடம் பண்ணி விட்டார். ஓவர் டேங்க்ல தண்ணி நிரம்பிட்ட பாத்ரூம்ல தண்ணி திறந்தாலும் வரும், சமையல் ரூம்ல வரும், குளிக்க ரூம்லயும் வரும், தோட்டத்திலயும் வரும். அதுபோல எங்க அப்பா இளமையிலேயே எனக்கு மகாபாரதம், கந்த புராணம், பெரிய புராணம் எல்லாம் மண்டையில ஏத்துறா, அது வாய் வழியா வந்து நிறுதுன்னார். திருக்குறள் ஒன்றை படித்தாலே எந்த நேரத்திலும் பேசுறான்னா இத்தனை நூல்கள் படித்தா ஏன் பேச முடியாது? அதான் கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான் என்பார். பல நூல் படித்திருக்கிறார்கள், அவங்க லட்சக்கணக்கான நூல்கள் படித்திருக்கிறார்கள். அதனாலதான் அந்த பரந்த விரிந்த ஞானத்துல கந்தர் அனுபூதியை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க எத்தனை நூல்கள்ல இருந்து ஆதாரம், திருமந்திரத்துல இருந்து ஆதாரம் காமிக்கிறாங்க, திருக்குறள்ல இருந்து ஆதாரம் காமிக்கிறாங்க, எல்லாம் படிச்சிருக்கிறார். அதனால இந்த கந்தர் அனுபவருடைய உரை அவரது ரொம்ப சிறப்பு. முடிந்தால் அந்த விரிவுரை வாங்கி நீங்க வைத்து வீட்டுக்குள் வைத்து கொண்டதால் பிற்காலத்துல அவசியம் படிக்க வேண்டிய நூல் கந்தர் அனுபூதி. அது ஆதாரமில்லேன்னு அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தில்லையே, வேதாகம ஞான வினோத மனோ தீதா சுரலோக சிகாமணியே. இந்த பாடலை சொல்ல சொல்ல நமக்கு ஆத்ம ஞானம் வரும். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனுங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவன். இங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எடுத்துன்னு போய் சுவிட்சர்லாந்துல போடுறாங்களாம். நீ சுவிட்சர்லாந்துல போயிட்டு வரும்போதே விமானம் ஒன்னான நீ என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை அவ்வளவுதானே, ஒரு வினாடியில இறந்து போயிடுமே. எந்த வினாடி மரணம் வரும்னு யாருக்கு என்ன தெரியும்? தூக்கத்திலேயே மரணம் வந்துருமே. அதை மரண பயம் இல்லாமல் பாவத்தை செய்ய அஞ்சாமல் செய்கிறார்கள். பொய் பேசுவதற்கு கூச்சப்படுறதில்லை. அடுத்தவன் பொருளை விரும்புவது, புறங்கூறுதல், இதெல்லாம் நாம் ஒழிக்க வேண்டியது. நம்ம வாழ்க்கையினுடைய நிலையாமையை தெரிந்து கொண்டால் ஒழுக்கம் நிற்கும். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனெங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருள். நீதானப்பா உண்மையான செல்வம், அதான் செல்வமே சிவபெருமானே என்பார் மணிவாசகர். தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான்வார். ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே, நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. ஆண்டவா, நீ எனக்கு உணர்த்தி அந்த பெருமையை வாய்விட்டு சொல்ல முடியாது, அவரவர் உணர வேண்டும். அதுபோல இந்த பாடலை சொன்னால் அந்த அனுபூதி நமக்கு சத்தியமாக கிட்டும் என்று சொல்லி அடுத்த நிறைவான பாடலாம் இல்ல 29வது பாடல். இல்லேயெனும் மாயையில் இட்டனை நீ கொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லேபுரி பன்னீரு வாகுவில். நான் இல்லே எனும் மாயையில எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு என்று நான் சிந்தித்தேன். ஆனால் சுவாமிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த சகல வாழ்வு இல்லை என்கிற மாதிரி இந்த சகல திசை. நாம ஒரு காலத்திலே கொஞ்சம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய முன்காலம். நாம எல்லாம் ஒரு காலத்திலே அணுமாத்திரமாக இருந்தோம். அங்க ஆணாத்மா, பெண்ணாத்மா, புலி ஆத்மா, சிங்க ஆத்மா அப்படிலாம் கிடையாது. எல்லா உயிர்களும் 84 100,000 யோனிபேதம் என்று சொல்கிறார்கள். அத்தனை உயிர்களும் அணுமாத்திரமாக இருந்தன. அதற்கு கேவல தசை என்று பெயர். திசை அல்ல, கேவல தசை என்று பெயர். அங்கே எல்லா உயிர்களும் ஆண்டவன் உயிர்களை பறைக்கவில்லை. என்றைக்கும் உயிர் என்று நீ அன்று நான் என்பார். பதியினை போல் பசுபாசம் அனாதி என்பார்கள். நாம் ஆண்டவன் நம்மளை படைக்கல, நம்ம அணுமாத்திரமாக இருந்தோம். ஐயோ, இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி மாயையான கோலத்திலே இருக்கின்றனவே, இவைகள் உய்யும் பொருட்டு அவ்வியாத கருணை, காரணம் இல்லாமல் ஆண்டவன் கருணை இவை மேல் பட்டதான். ஐயோ, இந்த உயிர்கள் எல்லாம் கடைத்தேற வேண்டும் என்று அவன் அருட்பார்வை 6 விதமாக வரும், 6 சக்தியாக வரும். பராசக்தி, ஆதிசக்தி, குடிலா சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி என்று இந்த குடிலான சக்தியில அந்த அருளாற்றல் விழும்போது அந்த உலகம் சுற்றியது வந்தது நாதாதான் நாத விந்து என்பார்கள். பிள்ளையார் சுழி பாருங்க, ஒரு சுத்தி இருக்கும், ஒரு கோடு வரும். உகரத்துக்கு கழுத்து இருக்கும், பிள்ளையார் சுழிக்கு கழுத்து கிடையாது, வெறும் ஒரு வட்டம், அப்புறம் ஒரு கோடு போகும். அதான் பிள்ளையார் சுழி. அப்படிதான் உலகம் தோன்றியது. சுழன்றது மாயை, வந்தது நாதம், அதை குறிக்கிறதுதான் பிள்ளையார் சுழி. அங்கே எப்படி அதுக்கு உதாரணம் வாரியார் சொல்றாரு, கண்ணில்லாத குழந்தை கருப்பு ரப்பர் பையில போட்டு டார்க் ரூம்ல வச்சுட்டாங்க.
அதுக்கு பொழுது விடிஞ்சதுன்னு தெரியுமா, பொழுது போச்சுன்னு தெரியுமா, எந்த கட்சி வென்றது எந்த கட்சி தோற்றுறதுன்னு தெரியுமா, எப்ப எலெக்ஷன் அதெல்லாம் தெரியுமா? காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணில்லா குழவியை போல் இருந்த எம்மை தாய்மான சுவாமி சொல்றார். அதுதான் கேவல தசை என்று பேரு. ஆண்டவனுடைய அருளாற்றினால் இப்பொழுது மேல வந்திருக்கிறோம். அங்க முழு துன்பம், முழு இருட்டு, 24 மணி நேரமும் இருட்டுல இருந்தோம். இப்ப அதுல இருந்து கடவுளுடைய கருணையினாலே இந்த சகல நிலைக்கு வருது. அதான் இந்த இல்லே என்னும் மாயை என்று இந்த உலகத்துல அது சகல நிலை என்று பெயரு. அது கேவல தசை, இது பெத்த தசை என்று சொல்வார்கள். நாம் இருக்கிறது பெத்த தசை. இங்கே 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இறைவு. குழந்தைகளால இன்பமும் உண்டு, துன்பம். குழந்தைகளுக்கு நோய் வந்தா துன்பமா இருக்கும். மனைவியினால இன்பமும் உண்டு, மனைவியினாலும் துன்பம் உண்டு. ஜவுளி கடை காய்ச்சா கொஞ்சம் துன்பமா இருக்கும். இது மிஸ்ர உலோகம்னு வேறு. இன்பம் துன்பம் ரெண்டு, இரவு பகல் மாதிரி இது மிஸ்ரம். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. நம்ம முதல்ல 24 மணி நேரம் இருட்டிலே இருந்தோம், துன்பத்திலே இருந்தோம். இங்க பாதி இன்பம் பாதி துன்பம். இப்போ அதற்கு மேல் நிலைக்கு முத்த தசைன்னு பேர். கேவல தசை, முத்த தசை, இது பெத்த தசை, முத்த தசை. நாம் எல்லோரும் அந்த முத்த தசை போவதற்குத்தான் இந்த ஆன்மீகம் துணை செய்கிறது. ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு மீகாமன் என்றால் கப்பல் ஓட்டின்னு பேர். கப்பலை ஓட்டுறவனுக்கு மீகாமன் பேர். ஆன்மாவை செலுத்துனால் ஆன்மீகம்னு பேர். ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை செலுத்துவது ஆன்மீகம். அது என்னவோ எல்லாம் தவறுதலா சொல்றாங்க, ஆன்மீகத்தெல்லாம் பழிக்கிறாங்க. அது கப்பல் ஓட்டி இல்லாம கப்பல் போகுமா? இந்த ஆன்மா வழிகாட்டுதலுக்கு ஆன்மீகம்ங்கிறமே. இறைவன் இல்லாமல் இந்த உடம்பு அசையுமா? காரு தானா ஓடுமா? டிரைவர் தான் ஓட்டுவார். டிரைவர் ஓட்டினாலும் அவர் இஷ்டத்துக்கு ஓட்டுவாரா? முதலாளி சொல்றபடிதான் ஓட்டுவார். இந்த உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை இறைவன் இயக்குகிறான். அதனால அது ஆன்மீகம் என்று இறைவனை நம்மள ஆன்மாவை வழி நடத்துவதுன்னு பேர். ஆன்மீகமா, ஆன்மீக பூமியா, என்னென்னத்தையோ நான் அது சொல்ல விரும்பல. நாத்திகத்தை பத்தி நாம் பேசலாம். ஆன்மாவை பத்தி தெரியாதவங்க, அடிப்படை அறிவே இல்லாதவர். ஆன்மாவை செலுத்துவது ஆன்மீகம். அவன் திருநீர் போட்டுக்கிறதுலாம் அப்புறம் வழி. நம்ம ஆத்மாவை செலுத்துவது ஆன்மீகம். அந்த கேவல திசையில இருந்து நம்ம பெத்த திசைக்கு வந்திருக்கோம். பெத்த திசையில இருந்து முத்த திசைக்கு மேல போகணும். இப்ப நம்ம கிளர்க்கா ஜாயின் பண்ணுவோம், ஆபீசர் ஆகும், மேனேஜர் ஆகும், அப்புறமா ஏஜிஎம், டிஜிஎம், ஜிஎம் ஆகும். அதே போல இந்த ஆன்மா பக்குவப்பட்டு ஒவ்வொரு பிறவிலும் முன்னுக்கு போற ஆண்டவன், ஐயோ இந்த பிறவியில செய்யலையாப்பா, அடுத்த பிறவியில கடத்தேன், அடுத்த பிறவின்னு கொடுத்தான். இவன் என்ன பண்றான்? பிறவி வந்த உடனே திரும்ப வினையை சேர்த்துக்கினே போறான். இந்த மாதிரி ஆன்மீக அருள் மையம், இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு. அதுல போய் நம்ம எல்லாம் சேர்த்துடணும். அப்படி ஆன்ம இறைவனுடைய அந்த பாதையில வந்துட்டு அவன் அதுக்கப்புறம் எழுதுவான். அதாவது சொல்லுவார், ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் என்பார். காந்தம் இருக்குது, என்னைக்கும் இருக்கு. நம்ம இரும்பு மாதிரி இருக்கோம். நாம காந்தத்தை நெருங்க காந்தம் டக்குன்னு இழுத்துக்கும். அது மாதிரி நம்ம இந்த ஆன்மீக பாதையில் சென்றுதான் இறைவன் நம்மளை அழைத்துக் கொள்வான். ஆகையினாலே ஆன்மீகம் என்பது மிக அவசியம். அதற்காக நாம ரொம்ப ஆண்டவனுடைய பெருங்கருணையினால்தான் இந்த நம்ம கேவல திசையிலிருந்து பெத்த திசைக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு மேல முத்த திசைக்கு போகிறோம். அதற்கு உதவி செய்வதுதான் கந்தர் அனுபூதி, இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள், இறைவனுடைய திருப்பாடல்கள், கோயிலுக்கு செல்வது, பகவன் நாம இது செய்வது. இதெல்லாம் நான்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு நான் தினமும் உங்களெல்லாம் காலில் விழுந்து வணக்கத்தோட சொல்றேன். குழந்தைகளுக்கு காலையில எழுந்த உடனே சாப்பிட வரதுக்கு பூ வாங்கி வச்சு, அக்கன்னா பெருமாளுக்கு பூவை ஒரு பூவாவது போட்டுட்டு சாப்பிடு. ஒரே ஒரு சின்ன ஸ்லோகம். பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் பாண்டது. முருகா உன்னையொழிய ஒருவரையும் நம்புகளேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வி, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர்மிசை ஏகினான், மானடி சென்றார் நிலமிசை நீடு வாழ்வார், உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள். இப்படி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு பாட்டா சொல்லிடுவோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள். ஒவ்வொரு சாமி சன்னிதானத்திலையும் ஒரு சின்ன ஸ்லோகங்களை நாம படிக்கணும், நாமளும் சொல்லிக் கொடுக்கணும். எங்க அப்பா பூஜையில கந்தர் அனுபூதி தினமும் பாடுவாரு. அதை கேட்டே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. புஸ்தகம் வச்சு நான் படிக்கல. எங்க அப்பா சொல்ல பூஜையில கந்தர் அனுபூதி சொல்லி அழுது கொண்டே பூஜை பண்ணுவார். பால பண்ணும்போது சில நேரத்துல விற்கும் அவருக்கு பாடும்போது. அப்படியா மனமுருகி பூஜை செய்வார்.
அந்த பாடலை கேட்டு கேட்டே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் தனியா கந்தர் அனுபூதியே படிக்கிறேன். எங்க அப்பா தினமும், நீங்க இப்ப குழந்தைகள்லாம் சினிமா பாட்டு எப்படி பாடுறாங்க, கேட்டு கேட்டு தானே பாடுறாங்க. யூடியூப்லயே கந்தர் அனுபூதி போட்டு கேளுங்க, கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, 4000 திவ்ய பிரபந்தம் கேளுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. நம்ம வாழ்க்கை உய்வு வரும். அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லி நான் நிறைய சொல்லணும்னு ஆசை இருந்தாலும், கந்தர் அனுபூதி உரை மிக சிறப்பாக வாரியார் சுவாமி எழுதியிருக்கிறார்கள். அந்த குருவடிக்கு வணக்கம் சொல்லி, நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து, சனிக்கிழமை உள்ளதான வாரப்பதிகம் வயலூர் முருகப்பெருமானை வேண்டி இந்த வார்த்தையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்ளுகிறேன். கனிவாய் வள்ளி தெய்வானை கனவா முனிவாய் எனில் யான் எங்கு அடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே இனி வாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றாவனம் வாழ சனிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் பதி போற்றி. ஆறிரு தடம் தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கூட்டம் வாழ்க, செவ்வளேறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. எல்லோருக்கும் நன்றியும் வணக்கம்.